பெரியாழ்வார் யசோதை, எதிரிலே குட்டி கண்ணன், இவ சொன்னபடியெல்லாம் நடக்கிறான். ஆனாலும் பெரியாழ்வார் யசோதைக்கு திருப்தி இல்லை. மீண்டும் நடக்கணும்னா கிருஷ்ணன் கேட்டான், என்னம்மா இது மீண்டும் மீண்டும் இப்படி நடக்க சொல்கிறாயே? இந்த திரைப்பட ஷூட்டிங் படப்பிடிப்புலதான் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு சீன் நடித்தாலும் இல்ல சார் இதுல இது சரியில்லை, இன்னொரு டேக் எடுங்கோ, இன்னொரு டேக் எடுங்கோன்னு சொல்லுவா. நீ என்னம்மா இது, நான் ஒவ்வொரு தடவையும் நடந்தா இது சரியில்லை அது சரியில்லை, திரும்ப நடந்துவா திரும்ப நடந்துவான்னு சொல்றியே, இப்ப என்னாச்சுன்னு கேட்டான். பெரியாழ்வார் யசோதை சொன்னா, இல்லடா கிருஷ்ணா, நீ இடுப்புல ஒரு சங்கு மணிவடம் ஒன்று அணிந்திருக்கிறாய். சங்குகளாலேயே செய்யப்பட்ட மணிவடமா. நீ தளர் நடை நடக்க நடக்க அந்த சங்குவடம் மேலையும் கிழியும் மேலையும் கிழியும் அப்படியே அசையணும். அந்த அசைவை என்னால சரியா பார்க்க முடியாம போயிடுத்து. எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா? உன் இடுப்போ ஒரு கருப்பு கருநீல வண்ணத்துல இருக்கு. அதுல அந்த சங்கு வடம் என்பதோ வெண்மை நிறத்துல இருக்கு. அந்த கருப்பு இடுப்புல அந்த வெள்ளை நிறம் கொண்ட சங்கு வடம் மேல கீழே மேல கீழே மேல கீழே அசைஞ்சா எப்படி இருக்கும்னா, ஒரு கருப்பு மலையில வெள்ளை அருவி அப்படியே மேல கீழே மேல கீழே மேல கீழேன்னு அருவி பாய்ந்தால் எப்படி இருக்கும்? இந்த காட்டாறுன்னு நதிகள்லாம் ஓடுன்னு சொல்றோம் இல்லையா? மலையில மலையில மேல கீழே நதி ஓடினா எப்படி இருக்குமோ, உன் இடுப்புல இது அப்படியே மனக்கண்ல நினைச்சு பாருங்க. அந்த சங்குவடம் வெள்ளையா இருக்கு, இடுப்பு கருப்பா இருக்கு. மேல கீழே அசையும் போது பார்த்தா கருப்பு மலையில ஒரு வெள்ளை காட்டாரே ஓடுவது போல் இருக்காது? அதை நான் பார்க்க வேண்டாமான்னா கிருஷ்ணன் கேட்டான். அம்மா, இதெல்லாம் ஒரே தடையா நீ பார்த்து ரசிச்சிருக்கணுமா? அதுக்காக ஒவ்வொரு தடவையும் என்ன நடக்க சொல்லுவியாமா அப்படின்னு கேட்டான் கண்ணன். பெரியாழ்வார் யசோதை சொன்னா, நீ சாதாரண குழந்தையா இருந்தா நடக்க சொல்ல மாட்டேன்டா. நீ யாரு? சாட்சாத் சர்வேஸ்வரன் குழந்தையா வந்திருக்கேங்கும் போது உன் நடைய எத்தனை தடவை சேவிச்சாலும் எங்களுக்கு அழுக்கல. நீங்களே நினைச்சு பாருங்களேன், 8 பாட்டா இதேதான் சொல்லிட்டு இருக்கோம், கிருஷ்ணா நடந்துவா கிருஷ்ணா நடந்துவான்னு. நேயர்கள் யாராவது எப்பா எப்படினாலும் அடுத்த 2 பாட்டுலயும் இதே நடைய பத்தி தான் சொல்ல போறார், அதனால அடுத்த ஒரு 3 நாள் ஸ்கிப் பண்ணிட்டு 4 நாள் கழிச்சு இந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம் அப்படின்னு யாரும் நினைக்கலையே. மீண்டும் நடக்க போறானா கிருஷ்ணன்? மீண்டும் எங்களை நோக்கி நடந்து வர போறானா? எங்கள் இல்லத்தை நோக்கி உள்ளத்தை நோக்கி கண்ணன் மீண்டும் நடந்து வரானா? எங்களுக்கு பாக்கியம் தானேன்னு எல்லாரும் காத்துன்னு இருக்காளே. கிருஷ்ணா, நீ சாதாரண குழந்தையா இருந்தா போதும்னு சொல்லியிருப்பேன். நீ சர்வேஸ்வரனாக இருக்கிறாய், மீண்டும் மீண்டும் அனுபவிக்கணும்னு ஆசையா இருக்கு. அப்பொழுதைக்கப்பொழுது ஆறாவமுதம். அதனால நீ ஒண்ணு பண்ணு, அந்த இடுப்பில் அணிந்திருக்கும் சங்குவடம் மேலே கீழே அசையணும், அந்த அழகை நாம் பார்த்து ரசிக்கணும். நடடா கண்ணா, நாங்கள் காணும்படியாக பின்னழகை காட்டிக்கொண்டு தளர் நடை நட